அஸ்ஸலாமு அலைக்கும். வலைசலாம் வீடியோன்னு பார்த்தா அதில் அந்த ஒருத்தர் பேசி என்னன்னு சொன்னா, இப்போ நான் பெருநாளைக்கு ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க தானே. இப்போ நாங்கள் வளமையாக தானிய அதாவது அரிசி தான் வளமையாக கொடுத்துட்டு வர்றது. அவர் சொல்லிய அரிசியமிட பணமாக கொடுக்கறது தான் ஏத்தம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதிலிருந்து நாங்க ஒரு விஷயத்தை விளங்கியலும் என்னண்டா, ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்றதை நாங்க உணவுப் பொருளாக கொடுப்பதை விடவும் பணமாக கொடுத்தல் தான் மிகவும் பொருத்தமானது. அதுதான் பெருநாள் என்று சொல்றதனுடைய அடிப்படை நோக்கத்தோட அக்காசித உண்மையிலே சரியாக நிறைவேற்றுகின்றது. அதை நாங்க பணமாக கொடுக்கின்ற நேரத்துல தான். அதை பத்தி உனக்கு அர்த்தம் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டில்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டு ஜெயத்தரவன்ட்ட. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல்ல இந்த ஜகாத்துல் ஃபித்ரா இது இந்த நோக்கம், அதாவது இப்போ நாங்கள் தொழுகையில் சில விஷயங்கள் தவறுதலாக நடைபெற்றன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த சஜதா சஹு செஞ்சு அந்த இடத்த நிரப்புறோம். சுன்னத்தான ஒரு விஷயம் அப்படி விடுபட்டேன்னு சொன்னால் சஜ்ஜா சஹு செஞ்சு நிரப்புற மாதிரி நோம்பில் நாங்கள் பிடிக்கக்கூடிய காலத்தில் அதில் ஏற்படக்கூடிய குறைகளை நிரப்பக்கூடிய ஒன்று தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா. இந்த ஜகாத்துல் ஃபித்ராவுடைய முக்கியமான நோக்கம், அதாவது பெருநாளுடைய தினத்தில் சந்தோஷமாக இருக்கிறதல்ல, அந்த தினத்தில் யாரும் பசியில் இருக்கக்கூடாது. யாரும் ஜகாத்துல் ஃபித்ராவுடைய நோக்கம் அந்த பெருநாளுடைய தினத்தில் யாரும் பசியில் இருக்கக்கூடாதுன்னு தான் முக்கியமான நோக்கம். சில அதை தவறாக நினைச்சிட்டு பெருநாளுடைய தினத்தில் சந்தோஷமாக இருக்கிறது தான் ஜகாத்துல் ஃபித்ராவுடைய நோக்கம் என்று சிலர் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஜகாத்துல் ஃபித்ரா எந்த ஊரில் எந்த தானியத்தை பிரதான உணவாக உண்றாங்களோ அதைத்தான் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்கணும். அது இல்லாமல் வேற ஏதாவது, உதாரணத்துக்கு இங்கே இப்போ எங்கட நாட்டில் அரிசி தான் அத்தியாவசிய உணவாக சாப்பிடப்படுறதாக இருந்தால் இங்கே கோதுமையை கொடுக்கறதுக்கு இயலாது. நாங்கள் கொடுக்கணும் அத்தியாவசியமாக சாப்பிடப்படக்கூடிய, அதுலேயும் நாங்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை கொடுக்குறதா இருந்தால் மிச்சமே ஏற்றமான விஷயம். இப்போ அதில் எங்களுக்கு கிடைச்ச அரிசியை கொடுக்கலுமான்னு கேட்டால் அதுவும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அதனுடைய பெருமதியை கொடுக்கறது தான் ஏற்றம் என்று சொல்றது ஒரு தவறான ஒரு கருத்து. ஏன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல நிறைய எளிய மக்கள் இருந்தாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள்ல பணக்காரர்களும் இருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செல்லும் பணக்காரர்களுக்கு நீங்க ஜகாத்துல் ஃபித்ரா, அதாவது எந்த தானியமிக்கோ அதை கொடுக்காம அந்த பெருமதியை கொடுங்கோ, அப்ப அவங்க புதிய வீடு பொடுத்துக் கொள்வாங்க, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கலுமே என்று சொல்லியிருக்கலாம் தானே. அவங்க சொல்லல. இப்ப இமாம்கள், விசேஷமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய மத்ஹபை சார்ந்த உலமாக்கள், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு ஹதீஸுக்கு முஸ்லிம் கிதாப் ஹதீஸ்ல விளக்கம் சொல்லும் பொழுது சொல்றாங்க, அதாவது கூடிய உலமாக்கள்ல பெரும்பான்மையான உலமாக்கள், அப்ப அதைத்தான் நாங்க எடுக்கிறோம். பெரும்பான்மையான உலமாக்கள் வச்சல அதான் சஹீஹான கௌல் சஹீஹான கௌல்னு சொல்லுவாங்க தானே. அப்ப அதைத்தான் நாங்க எடுக்கிறோம். அப்ப இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட மத்ஹபில், அதாவது ஜகாத்துல் ஃபித்ராவுடைய பெருமதியை கொடுக்கறதுக்கு ஏழுமா என்று கேட்டா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் நிறைய ஃபுகஹாக்களோட கருத்தை கொண்டு வராங்க, ஜகாத்துல் ஃபித்ராவுடைய பெருமதி கொடுக்கறதுக்கு ஏலா. இப்ப நீங்க நீங்க அந்த பார்த்த வீடியோல, அதாவது ஜகாத்துல் ஃபித்ர் அரிசாக கொடுக்கறத பார்க்க விட, அதாவது அந்த பெருமதியை கொடுக்கிறது தான் ஏற்றம் என்று பேசுறது மிகவும் தவறான ஒரு கருத்து. சொந்த கருத்துமா சில இமாம்கள் அதாவது அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். வேற மதுஹபிலையும் அது 7 மணி இருக்கலாம், வேற மதுஹபில் அது 7 மணி இருக்கலாம். ஆனா இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட மதுஹபில, அதாவது ஜகாத்துல் ஃபித்ராவுக்கு பதிலாக பணமாக கொடுக்கிறது ஏற்றம் என்று அசஹான சொன்ன, அதாவது பெரும்பான்மையான இமாம்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொல்ல யாராலும் காட்ட முடியாது. ஏற்றமான சொல்ல பெரும்பான்மையான ஃபுகஹாக்கள் ஏற்றுக்கொண்ட சொல் ஒரு சில கருத்து இருக்கலாம். ஆனா நாங்க பேணுதலுக்கு அந்த சஹீஹான பொழுது ஜகாத்துல் ஃபித்ரா பெருமதி 7 ஆண்டு தான் பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தாக இருக்கு. அதனால நாங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அதை, இப்ப நீங்க பார்த்தோமா எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு அது தவறான கருத்து என்றதை தெரிவிக்கும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அதாவது நாங்க ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கும் பொழுது கட்டாயம் அந்த அரிஷஹத்தான் எங்க நாட்டை பொறுத்தவரையில கொடுக்கறது ஏற்றம், அதுதான் கொடுக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்க பிரதான உணவு ஏதோ அதான் கொடுக்கணும், அவங்க அதுதான் கொடுக்கணும்.
ஓகே உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். இது நிறைய பேர் தெளிவாயிருந்துச்சு. இன்ஷா